பக்கத்துல ஒரு பொண்ணு திடீர்னு என்கிட்ட பழக்கப்பட்டாங்க அக்கா, அக்கான்னு. அவங்க சொன்னாங்க, "என் ரூம்ல ஒரு கதை ஒண்ணு சொன்னாங்க. என் ரூம்ல ஒரு பொண்ணு இருந்துச்சுக்கா. அது வந்து 5 பேர லவ் பண்ணுச்சு. அது 5 மாசம், 6 மாசம் கழிச்சு தான் நானே கண்டுபிடிச்சு, நம்பரெல்லாம் கலெக்ட் பண்ணி ரெக்கார்டிங் அதெல்லாம் நெறைய ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு, நான் அந்த பொண்ண கண்டிச்சேன். சின்ன பொண்ணா இருக்கேன், தப்பு பண்ணாத. அந்த பொண்ணு நல்லா அழகா முடி நீட்டா ஸ்ட்ரெச்சரா இருக்குமாம். அது நான் அந்த அழக வச்சுக்கிட்டு நெறைய பேர ஏமாத்திட்டு இருந்திருக்கு. அத கண்டிச்சதுக்கு இவங்கள்ட்ட பேசலையாம். இவங்கள்ட்ட பேசாம ரூம காலி பண்ணிட்டு போறதுக்கு ரெடி பண்ணிடுச்சாம். அதனால இதுல இந்த 5 பேர்ல ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுற பையனாம். அவனுக்கு 4 அக்கா, தங்கச்சி இருக்கான். அதனால அவன்ட்ட மட்டும் ஃபோன் பண்ணி, "தம்பி, தம்பி இந்த பொண்ண மறந்துரு. இந்த பொண்ணு சரி கிடையாது. உன்னைய விட்டுட்டு 4 பேர லவ் பண்ணுது. அதனால உன்னலாம் கல்யாணம் பண்ணி ஒழுங்காலாம் குடும்பம் நடத்தாது. உன்னைய விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு போயிரும்னதுக்கு, அது அது என்னா தப்பு பண்ணாலும் நான் ஏத்துப்பேன்க்கா. அது வந்து பிள்ளையே கலைச்சிருந்தாலும், அது என்ன பண்ணாலும் நான் அத கட்டிப்பேன். எனக்கு அதுதான் வேணும்" அப்படின்னானாம். அத போய் அந்த பிள்ளைகிட்டயும் சொல்லிட்டானாம். அந்த அக்கா வந்து உன்னைய பத்தி தப்பு தப்பா சொல்றாங்கன்னு. ஏன் இந்த மாரி இருக்காங்க? இந்த மாரி பசங்களும் இருக்காங்களா என்ன? இல்ல நான் தான் கேள்விப்படுறேனா? இல்ல இந்த மாரி பசங்க அழகா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா?